நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் கீழே தெருவில் டப்பு டப்புன்னு வெடி போட்டாங்கனாலே மற்றவங்களுக்கு அவ்வளோ பெரிய இது இருக்காது, எனக்கு பதட்டமாயிடும். டக்கு டக்குன்னு வெடி சத்தம் கேட்குறது இப்போ கூட எப்பவுமே அந்த மாதிரி நடக்கும் அவருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், போர் 2 தரப்புக்குள்ள 2 பேர் சுட்டுக்கிறாங்க. நம்ம எல்லா போரையும் அப்படி தான் பார்க்குறோம். இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குதா, 2 பேரும் கூட்டு போட்டுருக்காங்கன்றதை நம்ம வெளியே வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறத போல பார்த்துட்டு இருக்கோம்ல. அந்த போர் முடிஞ்சாலும் அந்த போருக்குள்ளே வாழ்ந்தவங்களுக்கு அந்த போர் முடியாது. இப்போ ஈழத்தில் போர் முடிஞ்சிருச்சு இன்னும் எல்லாரும் சொல்கிறோம், ஆனால் அந்த போருக்குள்ளே வாழ்ந்தாங்கல்ல, அவங்களுக்குள்ளே இருக்கிற போர் இருக்குல்ல, அது இன்னும் முடியவே இல்லை. போருக்குள்ளே தான் நாங்கள் படித்தோம், போருக்குள்ளே தான் திருமணங்கள் நடந்தது, போருக்குள்ளே தான் காதல் இருந்துச்சு, எல்லாமே போருக்குள்ளே தான் இருந்துச்சு. அங்கேயே படம் எடுத்து பார்க்கறதுலாம் இருக்கு. ஷூட் பண்ணுவாங்க, அது முடிஞ்சு போயிட்டு அடுத்த நாள் ஷூட்டிங் வரமாட்டான். என்னென்னு கேட்டால் அவன் போகிற வழியில் பாம்பு போட்டு செத்து போயிட்டான்டான்னுவாங்க. ஆனால் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும். ஸோ அது ஒரு ஈவெண்ட் தான். இப்போ என் கிளாஸ் ரூமில் சின்ன வயசில் இப்போ திடீர்னு எங்கேயாவது கூண்டு சத்தம் கேட்டுருக்கோம். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனால் ஒரு 2வது பெஞ்சில் 2 பசங்க இருக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க வீட்டு மேலாம் கொண்டு போட்டாங்க, ஸோ அவங்க குடும்பத்தில் போயிட்டாங்க. இறப்புன்றது அந்த மாதிரி ஆயிரும்ல. இந்த பெஞ்சில் இருக்கிறவங்க நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், அந்த பெஞ்சில் இருக்க மாட்டான். விமான குண்டு தாக்குதல் இருந்து தப்பிப்பது எப்படி அப்படின்னு புத்தகம் இருக்கு. குண்டு போடுறாங்கன்னா குண்டு இப்படி விழுந்து இப்படி தான் தெரியும், இப்படி வராது. ஸோ இங்கேருந்து நீங்கள் 10 அடி தள்ளி தரைமட்டத்தோடு சேர்ந்து படுத்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான இதுக்கும் சின்ன சின்ன சிராய்ப்புகள் வரலாம், தவிர மேஜர் அட்டாக் ஆக மாட்டீங்க. ஏன்னா வெடிச்சது இப்படி போகும், நின்னீங்கன்னா அடிச்சிடும். துப்பாக்கியால மேலேருந்து சுட்டே போகிறாங்கன்னா நம்ம மரங்களுக்கு கீழே பதுங்கி இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும்.